இனிய காலை வணக்கம். இன்றைய தொகுப்பு மீன ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க. என்னங்க இவ்வளோ ஆர்வமாக மீன ராசிக்காரங்களை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்நாளில் 15 வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு கணிப்பை நான் தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்பட்றேன். 3 நிமிஷம் தாங்க உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த காலங்கள். நீங்கள் அன்பும் ஆசையும் பரிவும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றவர்கள், குழந்தைகள் எல்லாருமே உங்களை அவமானப்படுத்தினார்கள். இருந்தாலும் அந்த அமைதியை தாங்கி 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 உங்கள் மனசில் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக ஒரு புரட்சிகரமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக மாறும். கிரகங்கள் அதற்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை வந்து நாடி வருவார்கள். நீங்கள் மாறப்போகிறீர்களா என்றால் நீங்கள் ஏற்கனவே மாறி அமைதியாக இருந்தீர்கள். இப்போதும் நீங்கள் உங்கள் அமைதியை தூண்டும் விதத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை உங்களை அவமானப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை தரக்குறைவாக பேசி மரியாதையை குறைக்கும் வகையில் உங்களை அந்த இடத்திலிருந்தே வெளியே எடுத்தவர்கள் தான் அதிகம். இருந்தாலும் கிரகங்கள் இனிமேல் உங்களுக்காக சாதகமாக தான் இருக்கும் என்பதை என் மனதில் பட்டதை உங்களுக்கு சொல்கின்றேன். காரணம், எப்போதுமே ஒரு மனிதனுக்கு யார் மூலியமாவது ஒரு தீர்வு வர வேண்டும். அது இந்த குருஜி மூலியமாக தான் வரணும் என்றால் அது கண்டிப்பாக உங்களை மாற்றி அமைக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் இதுதாங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம். வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசிவசி வசமானாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமவும். அக்ரம் மத்தியம் மூலம். மூலாதாரம் சமர்ப்பயாமி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி. இப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரன் அருளாலும் உங்களுடைய வாழ்க்கை 2027இல் மாறவில்லை என்றால் ஏன் என்று என்கிடம் கேளுங்கள். காரணம், இந்த மந்திரமானது இந்த பிரபஞ்சத்தில் நான் மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே இதை நான் ஒளி அலைகளாக மாற்றி அமைத்து அடுத்த வருடம் முழுவதும் 365 நாட்களும் அவர்கள் நல்ல நிலையில் வர வேண்டும். அவர்களை பார்த்து கேலி செய்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் மாற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதை வர வேண்டும் என்ற என்னுடைய மைண்டுக்கு வந்துடுச்சுங்க. இனிமேல் அது யாராலையும் தடுக்க முடியாது. குருஜியின் ஆசையும் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலமும் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. காலத்தினால் அவமானப்பட்ட பெண்களும் சரி ஆண்களும் சரி, இனி உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கப் போகிறது. ஆண்களுக்கு பெண்களால் மாற்றம், பெண்களுக்கு ஆண்களால் மாற்றம். இனி என்ன கவலை? ஆல் தி பெஸ்ட். சுவாமியே சரணமையப்பா. ஹரி ஓம் சாய்ராம்.